ஹே டியர்ஸ், இன்றைக்கி சூப்பரான மஷ்ரூம் நக்கெட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீட்டாக. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இதில் டிப் பண்ணி எடுத்து நம்ம ரெட் கிராம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் ஈவனாக கோட் ஆகிற அளவுக்கு கோட் பண்ணிக்கோங்க. நல்லா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஈவனாக கோட்டாக இருக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா மஷ்ரூம்ஸையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை உள்ளே ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பி மஷ்ரூம் நக்கெட்ஸ் ரெடி ஆகிடும். இது மேலே உங்களுக்கு சாட் மசாலா வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.